வணக்கமேலே ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பலன்களில் வந்து துலாம் ராசி. ஸோ துலாம் ராசி எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். துலாம் ராசி வந்து ஜென்ரலாக வந்து உங்களது ராசி அதிபதி ஒரு 11ஆம் தேதி வரை லாபஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய லாபங்கள் பெரிய வெற்றிகள்லாம் இருக்கும். பட் பாதகஸ்தானன்ற ஸ்தானமாகவும் இருக்கிறனால ஒரு 30% கம்மியாக கிடைக்கும், நல்ல லாபங்கள் கிடைக்கும். 11ஆம் தேதிக்கு மேலே நிறைய வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும். அதிகமாக செலவுகளை எதிர்பார்க்கலாம், கொஞ்சம் நிறைய செலவுகள் வரும். ஸோ அது வந்து ஒரு சுபகாரிய செலவுகளாகவும் நம்ம வச்சுக்கலாங்க. சில நேரங்களில் வந்து உங்களுக்கு வந்து வராது அப்படின்னு நினச்சிருந்த காசு கூட திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காகவும் நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. 2இல் கேது. ஸோ 2இல் கேது வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய சாரத்தில் இருக்கார். சனி வந்து உங்களுக்கு அது வந்து 4ஆம் பாவத்தில் இருக்கிறனால ரொம்ப நாளாக வந்து குடும்ப சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கோர்ட்டு கேஸு இழுவறிகள்லாம் நடந்துட்டுருக்குன்னா இந்த டைமில் நீங்கள் வந்து அதை போய் ஒரு சுமூகமாக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அந்த வழக்குகள் முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அம்மா கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். 3ஆம் அதிபதி குரு. ஸோ 3ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5இல் இருக்கிறார். ஸோ குழந்தைங்கிட்ட அளவோட ஒரு பாசமாக நடந்துங்க. சில நேரங்களில் குழந்தைங்க வந்து அதிகமாக ஒரு அதீத முயற்சிகள் எடுப்பாங்க, ஆனால் அதில் சில பிடிவாதங்கள் இருக்கும். வரட்டுத்தனமான பிடிவாதங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இளைய சகோதரம் கொஞ்சம் வந்து உங்கள்கிட்ட வந்து முரண்பாடாக நடந்துக்கிட்டு கொஞ்சம் வந்து வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். முயற்சிகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போதும், நம்ம எடுத்த முயற்சிகளுக்கு உடனே வந்து ஒரு ரிசல்ட் வரல அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். 4இல் வந்து சனி வக்கரம். 2ஆம் அதிபதியுடைய கேது சனியுடைய சாரில் போகணும். குடும்ப வழக்குகள், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அம்மாவுக்கு உங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கீங்க, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்கிறவங்களாம் வந்து இந்த டைமில் போய் பேசினீங்கன்னா அந்த வழக்குகள் தீர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன் அப்படி இருக்குது? அது வந்து 4ஆம் அதிபதியில் போகிற சனி வக்கரமாக இருக்குது. அதே நேரத்தில் கேதுவும் வந்து ஒரு வக்கரகம், அது சனி சாரத்தில் போகும்போது குடும்பம் சம்மந்தமான வழக்குகள்லாம் சுமூகமாக தீர்ந்து நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 5இல் குரு வக்கரமாக வருது. ஸோ குழந்தைங்க பிடிவாதம், நான் சொன்ன மாதிரி நிறைய பிடிவாதம் பிடிப்பாங்க. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும். ஸோ உங்களுடைய தசாபுத்தி பலன்கள்லாம் வந்து வேறு மாதிரி இருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் குழந்தைகள் விஷயங்கள் வந்து அவங்க பிடிவாதங்களை வந்து கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொன்னீங்கனாலே ரொம்ப சிறப்பாக கேட்டு பண்ணிப்பாங்க. 6. ஸோ 6ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது நிறைய வேலைகள், அதாவது தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து நிறைய வேலைகள் வந்து கொடுப்பாங்க. சில பேருக்கு வந்து ஒரு செஷன் மாற்றி செஷன் 2 ஆள் வேலையை வந்து ஒரே ஆள்கிட்ட கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சில பேருக்கு வந்து வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலேனஸ் இருக்கும், நிறைய கொஞ்சம் சின்ன டிலேனஸ், அதாவது காலதாமதம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ எதுவுமே நம்ம நினச்ச மாதிரி வேகமாக நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். படம் கொடுக்கல் வாங்கல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் பேருக்கு வந்து ஒரு இடத்துல பணம் வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறது. சில பேர் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து பணம் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கடன் அடைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய். 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து நல்ல லாபஸ்தானத்தில் சிறப்பாக அமைஞ்சிருக்கார். ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். அது வந்து நல்ல லாபங்கள், நல்ல ஒரு பெரிய விஷயம். இதுவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய சச்சரவுகள், பிரச்சனைகள்லாம், ஏன்னா செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்தது. இப்போ வந்து அந்த தொழில் ரீதியான இந்த தடைகள்லாம் நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நாளில் உள்ள சனி வக்கரமாக இருந்தாலும் சூரியன் சனியுடைய காம்பினேஷன்ஸ் வந்து வருங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், ஆனால் தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து சின்ன விஷயங்களும் கருத்தும் வரும். திடீர்னு ஒரு டென்ஷன் வர்றதுக்கான மூமெண்ட் இருக்குன்னா 15ஆம் தேதி வரை, ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை கொஞ்சம் அந்த மாதிரி சூடாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் கம்மியாக பேசுங்க. ஏன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்கிறனால அந்த மாதிரி சந்தர்ப்பங்களும் இருக்கும். ஏன்னா வந்து இது மட்டும் இல்லாமல் சூரியன் சனினாலே வந்து ஒரு முதலாளிக்கும் ஒரு தொழிலாளிக்கும் வந்து நிறைய கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி டென்ஷன்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து 8. ஸோ கணவன் மனைவி உறவு வந்து 7ஆம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து கொஞ்சம் பிரச்சனைலாம் நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நல்ல விஷயம். குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. 11ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே போகணும், எங்கே ஏது போகணும் தெரியாமல் அழகாக ஜாலியாக சுற்றுறதுக்கான வாய்ப்புகள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8இல் உள்ள ராகு. ஸோ 8இல் வந்து ராகு இருக்கிறது வந்து அதுவும் வந்து சந்திரனுடைய சாரம்.
ஸோ பாதகாதிபதியுடைய சாரமான 10ஆம் அதிபதி சாரம் சொல்லும்போது கொஞ்சம் பேராசைகள். ஸோ பேராசைகளை வந்து விளக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சமயத்தில் வந்து நமக்கு என்ன தோணுன்னா எதாவது பெருசாக ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அதிகமாக வரும். ஸோ எதாவது பெருசாக ஏர்ன் பண்ணணும், யாராச்சும் வந்து நண்பன் வந்து ஒரு 5 லட்ச ரூபா கொடுப்பா, நான் உனக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபா கொடுக்குறேங்கிறதுனால பேராசை கட்டும், 1 கோடி தரேன் 10 கோடி தரேன்னு சொல்லி ஏதாச்சும் கதை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 9ஆம் அதிபதி புதன். 9ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கிறது நல்ல லாபங்களை கொடுக்கும். அது 12ஆம் அதிபதி 11 மறைமுகமான லாபங்கள், எதிர்பார்க்காத லாபங்கள் எல்லாம் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26ஆம் தேதி மேலே கன்னிக்கு வந்த பிறகு கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து சிறப்பான பலன்களாக இருக்கும். ஸோ தந்தை வழியில் இருக்கிற பிரச்சனைகளாக நீங்கள் நல்ல லாபங்கள் வரதும், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஒரு செஷன் கிடைக்குது, நம்ம எதிர்பார்த்த ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து 15ஆம் தேதி வரை ரொம்ப கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், இந்த டேக்ஸு இந்த மாதிரி கவர்மெண்ட் அதிகாரிகள்கிட்ட ஹேண்டில் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து சூரியன் சனியுடைய பார்வை இருக்கணும்ல, தொழில் சார்ந்த விஷயங்கள் அதை கவனமாக இருந்துக்கணும். அதுவும் வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க கூட ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து சமயத்தில் வந்து ரைடு வரலாம், நிறைய பிரச்சனைகள், இந்த லஞ்சம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் இப்படி சொல்கிறதா, அது 15ஆம் தேதி வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அது வரை வந்து இந்த மாதிரி நெருக்கடிகள் இருக்கலாம். சில நேரங்களில் வந்து மேலே இருக்க பாஸே வந்து நமக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 11ல் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் சுக்கிரன் 11ல் இருக்கும்போது 11ஆம் தேதி ரொம்ப சூப்பராகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் கணவன் மனைவி உறவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்குங்க. ஸோ பாதகஸ்தானங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% அப்படி இப்படி இருக்குமே ஒழிய மற்றபடி 70 ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது இந்த மாதம். ஸோ இந்த மாதத்தில் வந்து பெரிய பெரிய வெற்றிகள், பெரிய பெரிய நன்மைகள்லாம் நடக்கும். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் எப்போதுமே நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி. காலையில் எழுந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஓம் மகாலட்சுமி சொல்லி பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.